ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி எங்கள் கட்டுத்தரையில் இருக்கிற மாடுகளோட சினை அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு மாடுக்கும் நம்ம எத்தனை தடவை சினை ஊசி போட்டிருக்கிறோம், எத்தனை நாளில் போட்டிருக்கிறோம், அது இப்போ எப்படி இருக்குது க்ரோத் அப்படிங்கிறத பொறுத்து நான் வீடியோ இன்றைக்கி சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா 4-5 தடவை ஊசி போட்டிருக்குறோங்க. கரெக்டாக செட்டே ஆக மாட்டேங்குது, இன்னுமே செட் ஆகலை. இப்போ ரீசெண்டாக ஒரு போன வாரத்தில் போட்டது இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்லாவே கோலை அடித்து இதாகிடுச்சு. டாக்டர் மறுபடியும் வரணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு போட்டது எல்லாமே பார்த்திங்கன்னா 600 ரூபாய் 300 ரூபாய் அந்த மாதிரி இன்ஜெக்ஷன் பியூர் தான் போட்டிருந்தோம். இதில் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4-5 தடவை 10 தடவையே போடலாம். ஆனால் இது 5 தடவை ஆயிடுச்சுங்க, போட்டு நிற்கவே இல்லை. இது இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு டாக்டர்கிட்ட கேட்டப்போ, கர்ப்பப்பை சுத்தம் பண்ணணும், கர்ப்பப்பை சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எள்ளு நாட்டு சக்கரை அந்த மருந்தெல்லாம் கொடுக்கணும், புண்ணு கொஞ்சம் ஆறிட்டு அதுக்கப்புறமா தான் மறுபடியும் நம்ம ட்ரை பண்ண முடியும், கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்ட்டாங்க. நெக்ஸ்ட்டு புது மாடுங்க. புது மாடு பார்த்திங்கன்னா கரெக்டான டைமில் மெதுவுக்கு ஊசி போட்டு இப்போ நின்றுச்சுங்க. அந்த பிளட்டு வந்ததுனாலே கொஞ்சம் கன்ஃபார்ம் ஆனது தான், அதுக்கு பிளட்டு வந்துருச்சு. இது பிரச்சனை இல்லைங்க. இந்த மாடு தான் சனையாக நிற்கவே மாட்டேங்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா கருப்பியோட அம்மாவுக்கு நான் ரீசெண்டாக தான் ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். முந்தானத்துக்கு முந்தின நாள் போட்டிருந்தோம் ஊசி. இன்னும் அதுவும் தெரியல, இன்னும் பிளட்டெல்லாம் எதுவும் வரல. அது கன்ஃபார்மாக என்னங்கிறது தெரிலைங்க. இனிமேல் பார்த்தா தான், வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அடுத்தது பார்த்திங்கன்னா கயலோட அம்மா செனை நிறுத்த வைக்கிறதுல ரொம்ப வீக்குங்க. இந்த மாடு நம்மளுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நல்ல மாடு தான், ஆனால் லேட் ஆகுதுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு ஊசி போட்டு 53 நாள் ஆச்சுங்க. 53 நாள். இன்றைக்கி என்னடான்னு கோலையும் அடிக்கலைங்க. அது பார்த்திங்கன்னா அந்த சி மாதிரி வந்திருந்தது. இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் எந்த மாதிரி இருக்குன்னு. இது ஒரு சி மாதிரி இருக்கா. இது டாக்டர்கிட்ட கால் பண்ணோம். இப்போ தான் இந்த மாதிரி வந்திருக்கு. என்ன பண்ணுறதுன்னா, அது கரு கலைஞ்சிருச்சு, அபாஷன் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. நம்மளுக்கு ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குதுங்க. என்ன பண்ணுறது, மாட்டு பண்ணையில் இந்த மாதிரி ரிஸ்க்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. 53 நாள் நாங்கள் உசுரை கையில் பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இந்த மாட்டுக்கு இன்னொரு மாடுக்கு நின்றுட்டா போதும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். கடைசியில் பார்த்தா இது நம்மளை ஏமாத்திடுச்சுங்க. இதுக்குமே இனிமேல் க்ளீன் பண்ணி தான் போட முடியும். க்ளீன் பண்ணிவிட்டு அந்த மருந்தெல்லாம் கொடுத்து ஆறுனதுக்கப்புறமா தான் போட முடியும்ட்டாங்க. இது கூடயே ஊசி போட்டது இந்த குட்டி மாடுங்க. இப்போ செவலக்கண்ணு போட்டதில் அந்த மாடு. இதுக்கு 55 நாள் ஆயிருக்கு ஊசி போட்டு. இன்னும் அப்டேட் தெரியலைங்க. இது கோலையும் அடிக்கல, எதுவும் ஆகலை. இருந்தாலும் கொஞ்சம் நம்மளுக்கு கருக்கடையாகவே தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா இது நம்ம முதல் கடாரி. இது ஊசி போட்டிருக்குதுங்க. 40 நாள் ஆச்சு, பிளட்டு வரல, கோலையும் அடிக்கலை, எந்த ஒரு இதுவும் தெரியல. நீ பார்த்தா தான் தெரியும். ஆனால் 40 நாள் ஆயிருக்குதுங்க. அடுத்தது நம்ம கருப்பி இன்னும் மெதுவுக்கே வரலைங்க. அதுக்கு தான் சுண்டல் அதெல்லாம் ஆட்டி கொடுத்துட்ருக்குறோம். கருப்பி விட சீனியர் பார்த்திங்கன்னா இந்த மாடு தான். இது நம்ம பியூர் ஹெச்எஃபோட அம்மா. இது இன்னுமே மெதுவுக்கும் வரல, எந்த ஒரு சிம்டம்ஸுமே தெரியலைங்க. அதுக்கு தான் டாக்டர்கிட்ட கேட்டதுக்கு அவங்க ஒரு மருந்து மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்னும் மெதுவுக்கே வராமல் இருக்குதுன்னு சொன்ன முடியும். அந்த மருந்து ரெகுலராக கொடுத்துட்டு வாங்க, தாலியில் ஊற்றிட்டு வாங்க, அது கண்டிப்பாக ரெடி ஆகிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு கால் கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறனால பருத்தி கொட்டை போட்டு அது ரெகுலர் ஆயிடுச்சுங்க. செனை நின்று போன தடவையெல்லாம் செனை நின்றுச்சு. இந்த தடவை இது வரல இன்னும். அதனால எல்லா சுண்டலும் கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. நம்ம கையில் நீ எப்படி அவங்க அம்மா மாதிரி இருக்கா, இல்லை அது யூனிக்காக இருக்கா எப்படின்னு தெரியலிங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மாட்டு பண்ணையில் சினை நிறுத்துறது ரொம்ப ரிஸ்க்கான விஷயமா இருக்குதுங்கிறத பற்றி சொல்லியிருந்தீங்க. எங்களுக்குமே அது அப்படித்தாங்க. நம்மளுக்கு ஒவ்வொரு சில மாடுகள் மட்டும்தான் வருஷம் ஒரு கண்ணுங்கிற மாதிரி தரும். அந்த மாடெல்லாம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப லக்கி. இல்லாட்டி இந்த மாடு பார்த்திங்கன்னா ஒரு 6 தடவை
இப்போ வந்து அதோட கண் நான் வந்து ஒரு வீடியோ ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன், நோபடி எக்ஸ்பெக்ட்னு சொல்லிட்டு. அதோட கண் செத்து போச்சுன்னு. அது கண் செத்து போய் எப்போங்க, அது இன்னுமே 6 மாதம் 7 மாதத்துக்கு மேலேயே இருக்குங்க. இன்னுமே கரெக்டான ஒரு இதில் செட் ஆக மாட்டேது. வருது, அப்புறம் ஊசி போடுறோம், இதாகிடுது. இதே மாதிரியே தான் 3 நாளில் போயிடுதுங்க. இதை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கொஞ்சம், இந்த மாடை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க்கு தான். மற்றதெல்லாம் கூட கொஞ்சம் செட் ஆயிரும், சீக்கிரமே செட் ஆகிக்கும். ஆனால் இப்போ பெரிய மாட்டுக்கு வந்து நம்மளுக்கு கரு இதாயிடுச்சுன்னு சொன்னதான் கொஞ்சம் வசனமாக இருக்குதுங்க. எள்ளு தான் இதுக்கு ட்ரீட்மெண்ட்டு. கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துக்குமே எள்ளு, நாட்டு சர்க்கரையும் தான் மருந்து. நம்ம அதை வந்து கரெக்டாக கொடுக்கலாங்க. அதை நல்லா மிக்சியில் அரைச்சி பொடி பண்ணி உருண்டை பிடிச்சி கொடுக்கலாம். அது ஏதாவது ஒரு வகையில் அதை சாப்பிட வச்சிட்டோம்னா அது கர்ப்பப்பை கொஞ்சம் வலுவாகும், இப்போ இருந்தே ஸ்ட்ரென்த்தன் ஆகும் அப்படிங்கிறாங்க. செவலைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனையில் கரெக்டான டைமுக்கு இதுக்கு வந்துருச்சு. இப்போது கண்ணு போடுறதுக்கு இன்னும் ஒரு 2 மாதம் இருக்குதுங்க. கிர்ரு பார்த்திங்கன்னா கோலை அடிச்சுது. ஆனால் அது கொஞ்சமாக தான், சும்மா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் அடிச்சுது. அதுக்கப்புறம் வரவே இல்லை. சரி, அது வெயிட் பண்ணலாம், மாடு கொஞ்சம் பெருசாகட்டும்னு இருக்காங்க. நெக்ஸ்ட் இதுக்கு போட்டால் தான் கரெக்டாக இருக்குன்ட்டு அதனால நாங்களும் வந்து விட்டுட்டோம். நம்ம ஃபீடும் வந்து இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குதுங்க. நம்ம அந்த தாதுப்பெல்லாம் கரெக்டாக போட்டுட்டு வந்தோம்னா தான் செனை நிற்கிறது வந்து மாட்டில் கொஞ்சம் இதாக இருக்கும். ஃபீடும் வந்து நம்ம குவாலிட்டியாக கரெக்டாக கொடுக்கணும். எதுவுமே ஜாஸ்தியாகவும் போயிடக்கூடாது. ஜீரண தொந்தரவு, வேறு மாட்டுக்கு உபாதைகள் வந்துடக்கூடாது. எல்லாமே நம்ம பார்த்து தான் கரெக்டாக இது பண்ணணும். இதெல்லாம் மாடு பெருசானா தாங்க இதாகும்னு சொல்லிட்டாங்க. கயல் மாதிரி, கயல் கூட சேர்ந்தது அப்படின்னு சொன்னதுனால சரி நாங்கள் இதெல்லாம் ஒன்றும் பண்ணலைங்க. இப்போ சுண்டலாட்டியெல்லாம் ஊற்றலை இன்னும். சினை நிறுத்துறதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு தயவுசெய்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மாடுகள் வாங்குகிற தரத்துலேயும் இருக்குது, நம்ம கொடுக்குற ஃபீட்லேயும் இருக்குது. அப்புறம் கிளைமேட்டு, மெயினாக இந்த கிளைமேட் வந்து ரொம்ப ரிஸ்க்கான விஷயம். ஹெச்எஃப் பொறுத்த வரைக்கும் வெயில் இனி ஆரம்பிச்சிருச்சுன்னா அது இருக்க கூலிங்காகவே இருக்கணும். மாடு தண்ணி ஊற்றி விட்டுட்டு இருக்கணும், கரெக்டாக ஊசி போட்டால் அந்த இதையும் மெயின்டைன் பண்ணணும், நாட்டுக்கோழி முட்டை ஊற்றணும். இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க. இதில் லாபங்கிறது வந்து நம்ம இதை பொறுத்து தான் நம்ம லாபத்தை டிசைட் பண்ண முடியும். வருஷம் ஒரு கண்ணுன்னு போட்டால் தான் நம்மளுக்கு இதில் லாபம். இது தழுங்கிட்டே இருந்தது, ஊசி போட்டுகிட்டே இருந்தோம்னா அது கொஞ்சம் நம்மளுக்கு இதுதான். அது வராமல் பார்த்துக்கணுன்னா நாம் தான் வந்து இந்த அதுக்கு முன்னாடி இருந்தே தாதுப்பு, விட்டமின்ஸ், மினரல்ஸ் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்து என்னன்னு தயவுசெய்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.